இன்றைக்கி என்ன சமையல்? இன்றைக்கி என்ன சமையல் பற்றி யோசிக்கல. இன்றைக்கி வந்து ஏதாவது ஜூஸ் ஐட்டம் பண்ணலாமான்னு பார்க்குறேன். சரி, எனக்கு கூலிங்காக ஏதாச்சும் பண்ணி தரீங்களா? கூலிங்காக ஜூஸில் வேணுமா இல்லை ஃப்ரூட்ஸில் வேணுமா? எனக்கு கஸ்டர்ட் மில்க் பண்ணி தாங்கம்மா. கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸ் தான் வேணும் உனக்கு? ஆமாம். ஓகே, பண்ணிடலாம். சரி வாங்க. கிச்சன் போகலாமா? ஓகே வாங்க. இப்போ கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நான் 1/2 லிட்டர் பால் எடுத்துருக்குறேன். பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன். ஏன்னா பால் வந்து டைரெக்டாக ஊற்றும் போது அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த 1/2 லிட்ரு பால் இதில் சேர்த்துருக்குறேன். ஃபுல் க்ரீம் மில்க்கு தான் சேர்த்துருக்குறேங்க. இப்போ இதை நம்ம காய்ச்சிக்கலாங்க. அப்புறம் பாருங்கள், பால் பொங்கி வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டர்ட் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லா கடையிலையுமே இந்த மாதிரி சின்ன பேக்கெட்டு கிடைக்குது. நான் வந்து வெண்ணிலா எடுத்துருக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஸ்ட்ராபெரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த கலரில் எடுத்துக்கலாம். அதில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். கரெக்டாக இருக்கும் இந்த 1/2 லிட்டர் பாலுக்கு. அதிகமாக சேர்த்த வேண்டாம். நீங்கள் அதை வந்து நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டுங்க. இப்போ இந்த பாலில் நம்ம அதை சேர்த்து கலக்கணுங்க. கட்டி இல்லாமல் கலந்துட்டு கட்டிலாம் கலந்து வச்சுங்க. இப்போ இந்த பால் காய்ச்சின பாலில் வந்து இப்போ அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை சேர்த்துட்டுங்க. இப்போ நம்ம கலந்துகிட்டே இருக்கணுங்க. இந்த பால் வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகிட்டு வருங்க. அது வரைக்கும் நம்ம பால் வந்து இப்படி கலந்து விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் உங்களுக்கு திக்காயிடுச்சு. பாருங்கள், இப்போ திக்காயிடுச்சு. இனி கொஞ்சம் திக்காகட்டுங்க. இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க. இந்த பக்கம் தான் சரிங்க. ரொம்ப நம்ம கெட்டி அதிகமாக நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் போட்டோம்னா அது வந்து ரொம்ப கெட்டியாகி ஒரு புட்டிங் மாதிரி ஆயிடும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த 2 ஸ்பூன் அப்படி டேபிள் ஸ்பூனுங்கிறது கரெக்டாக இருக்குது. இதுக்கு வந்து நாட்டு சக்கரை ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது வந்து அப்படி தாங்க கரெக்டான இனிப்பில் இருக்குங்க. இப்போ இதை நம்ம வந்து கலந்து வச்சுட்டு ஒரு பக்கமாக ஆறட்டுங்க. இப்போ ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் 1 எடுத்துருக்குறேன். அதே மாதிரி மாதுளம்பழம் ஒரு 1/2 தான் எடுத்துருக்குறேங்க. ஏன்னா நம்ம 1/2 லிட்டர் பால் தான் எடுத்துருக்குறோம். ஆனால் ஃப்ரூட்ஸு நம்ம இஷ்டம் தாங்க, எவ்வளோ வேணாலும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பார்த்துட்டுங்க. இதில் இருக்கிற விதைகள் மட்டும் தனியாக எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நான் சேர்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா திராட்சை, ஆப்பிள், மாதுளம்பழம், வாழைப்பழம் 2 எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுட்டு இது ஆறிடுச்சு இல்லைங்களா? ஆறின இந்த பால் வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோங்க. கஸ்டர்ட் மில்க் இருக்கு இல்லைங்களா? அதை ஒரு பவுலில் சேர்த்துட்டேன். பாருங்கள், இப்போ ஆப்பிள் சேர்த்துக்கிறேன். இப்போ பனானா சேர்த்துக்கலாம். பீசஸ் வந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணுங்க. ரொம்ப சின்னதாகவும் போடக்கூடாது. நமக்கு சாப்பிட்ற மாதிரி போட்டுக்கணும். இது கூட கிரேப்ஸ் சேர்த்துக்கலாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம். ஆப்பிள் எல்லாம் தோல் சீவி தாங்க நம்ம வந்து கட் பண்ணணும். ஏன்னா வேக்ஸ் கோட்டிங் இருக்குது அப்படிங்கிறனால நம்ம வந்து ஆப்பிள் மேல் தோல் சீவிட்டு தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம மாதுளம்பழமும் போட்டாச்சு, இதோடு சேர்த்தியாச்சு. மிச்சம் இருக்கிற பழத்தையும் அது கூட சேர்த்துக்கிறேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு குடிக்கும்போது கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. இது நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மரில் குழந்தைகள்லாம் வீட்டில் இருப்பாங்க, நமக்கு நல்லா சில்லுன்னு சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கஸ்டர்ட் ஃப்ரூட்ஸ் போட்டு செஞ்சு நீங்கள் குழந்தைகளுக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.